வர்ஷினி, ஏய், என்னடி நடக்குதுங்க? அம்மா, நான் சொல்றத கேளுமா. ஏய், நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் உன்னை பெத்தனா இல்ல நீ என்ன பெத்தியா? சித்தி, யார் பேச்ச யார் கேக்குறது? சித்தி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? சித்தி, நீ 4 எழுத்து படிக்கணும், 4 பேர் மாதிரி நல்லா வரணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அத்தை, சித்தி, நான் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்படி நீ திருடுத்தனமா வளகாப்பு பண்றதுக்காக தானா? சொல்லடி. சித்தி. ச்சே, நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழதா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா? சொல்லடி. ஏய், சித்தி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லு, யார் காரணம்னு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர்ஷினி, வா என் கூட. வா என் கூட. வா. ஐயோ, சித்தி, சித்தி, அத்தை, அம்மா, நில்லுங்க. சொல்றத கேளுங்க. சொன்னா கேளுங்க. நீ எங்கம்மா கூட்டிட்டு போற? பேசாத. இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டா போதும். வா, இந்த வீட்டோட பெரிய மனுஷிகிட்ட போய் இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கேட்போம். அத்தை, சித்தி, அத்தை வேண்டாம் ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சித்தி, சித்தி, ப்ளீஸ் சித்தி, அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம் சித்தி. இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ல சொல்ற? சொல்லு, எப்ப சொல்ல சொல்ற? எனக்கு புரிஞ்சிருச்சு. வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவ அந்த வீட்டுக்கு வந்துருவா. உனக்கு அந்த வீட்டுல கிடைக்கிற மரியாதை எல்லாம் கிடைக்காம போயிடும். அதுக்காக தானே அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டு இருக்க. ஸ்ரீஜா வெளியில போயிடணும், வர்ஷினியா அவ இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். என்னது இதெல்லாம்? என்ன பொம்மை விளையாட்டு விளையாட போறீங்களா? சித்தி, சித்தி, இல்ல சித்தி, இருங்க ப்ளீஸ் சித்தி. சொல்றது நீ பேசாத. போதுமாடி, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? சித்தி, ப்ளீஸ் சித்தி. ஐயோ அத்தை, நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசுறீங்க. இல்ல, அது ரொம்ப தப்பத்தை. தப்பா? எது நான் பேசுறது தப்பா? நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் சரி. போதும் மாப்ள, போதும். இதுக்கு மேலே உங்க யார் பேச்சையும் கேட்க நான் விரும்பல. ஏய், நீ சம்மந்திய பார்க்க வரியா இல்லையா? ஐயோ, நீ வந்தாலும் வரலனாலும் நான் போய் சம்மந்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன். அம்மா வேண்டாம்மா, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்மா. சித்தி, சித்தி, ப்ளீஸ் சித்தி, வேண்டாம் சித்தி, ப்ளீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்ப போய் அத்தை கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொன்னா அவங்க மனசுல வர்ஷினி மேல இருக்கிற நல்ல எண்ணம் மொத்தமா மாறிடும். அப்புறம் எதிர்காலத்துல என் தங்கச்சி அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அதுக்காக என் பொண்ணு இப்படியே வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டே இருக்க சொல்றியா? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதே இல்ல. அம்மா, நான் இப்பவே போய் சம்மந்திக்கிட்ட பேசதான் போறேன். ஒரு நிமிஷம் அத்தை. அம்மா, சாமி, சொல்லுங்கம்மா. இந்த திருமாங்கல்ய கயிறை சாமி பாதத்துல வச்சு கொண்டு வாங்க. சரிங்கம்மா, கொடுங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா தாயே, நான் எடுக்கிற இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என் பொண்ண 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒத்த மகளை பெத்து அவ கல்யாணத்தை எப்படியெல்லாமோ நடத்தணும்னு கனவு கண்டிருப்பேன். ஆனா கடைசியில இப்படி யாருக்குமே தெரியாம அவசரமா நடக்கும்னு நான் நினைக்கல. எது எப்படி இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். அம்மா இந்தாங்கோ, நீங்க கேட்ட மாதிரியே அம்பாள் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா தாயே, அம்மா
இவ வாழ்க்கைக்கு இது போதும். என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. ஆனா இனி நீங்க யார வெளியில அனுப்புவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் வர்ஷினியோட வயிறு அவளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ அந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும். ஆனா அது மட்டும் நடக்கல. இந்த கல்யாணத்தை நான் சம்மந்திக்கிட்ட சொல்லி நானே வர்ஷினியை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவேன். வர்ஷினி, நான் வரேன். ராகவ், இந்த பாரு, ஸ்ரீஜா இந்த வீட்டை விட்டு போனா போதும். நீ சொன்ன இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்க போறோம். அதுக்கு தான் எப்பவும் நான் உன் கூட இருக்கேன். புரியுதா? நீ என் கூட இருக்கிறது தான் என்னோட பயமே விஷால். உனக்குமே இது தேவையில்லாத கஷ்டம். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை இசை. ஆரம்பத்துல உன் கழுத்துல தாலி கட்டும்போது எனக்கு உன்னை பிடிக்காதுதான். ஆனா இப்போ உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். நீ எதுக்கும் கவலைப்படாத இசை. நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மாவே ஆரத்தி எடுத்து வர்ஷினியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீஜா அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்.